ஐயப்பன் கோஷி வாஸ் a வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். நாங்க பார்க்கிங் பண்ணும்போதே நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அஃப்கோர்ஸ் கதை வேற வேற கதை, பட் அந்த அந்த கிரக்ஸ் இருக்குல்ல, அந்த ஈகோ, ரெண்டு மேல் ஈகோ, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஈகோ, ஐ திங்க் ஐயப்பன் கோஷியோட பெட்டரான ஒரு படம் நான் ரெஃபரன்ஸா சொல்லவே முடியாது. அண்ட் ஐ ஹவ் வாட்ச் தட் ஃபிலிம் ரைட் when it got released. ஸோ எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது, எங்களுக்கு ஷூட்டிங் பண்ணும்போது, தட் வாஸ் எ வெரி சாலிட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி படங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எஸ், மலையாள படம் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா படமும் இப்போ அங்கே கம்பல்சரி வந்துட்டு இங்கே பார்க்குறாங்களோ இல்லையோ, அங்கே எல்லா படம் சூப்பர் ஹிட் தான். அங்கே பார்த்துட்டு சொல்லாங்கன்னா இங்கே நாங்கள் அப்படியா அப்படின்றாங்க. அங்கே எல்லா படத்தையும் பார்த்துருவோம். அது ஆஃப்டர் ஓடிடி வந்துட்டு இந்த 4 years ആൾമോസ്റ്റ് സൂപ്പർ ടോപ്പ് ഇട്ടതാണ്. ഇല്ല അവിടെ സാർ അതേപോലെ നമ്മളൊരു സ്റ്റോറി ചെയ്യുമ്പോൾ ഒരു ഹീറോയ്ക്ക് എത്രത്തോളം പ്രാധാന്യമുണ്ടോ, അതേപോലെ തന്നെ ഹീറോയുടെ ഒപ്പം നിൽക്കുന്ന വില്ലനും അത്രത്തോളം പ്രാധാന്യമുണ്ട്. ഒരു ഹീറോയെ ക്രിയേറ്റ് ചെയ്യണോ ഒരു വില്ലനെ ക്രിയേറ്റ് ചെയ്യണോ ഏറ്റവും ടഫായിട്ടുള്ളത്? இல்லை, எனக்கு பேசிக்கலி ஐ ஆம் அ வில்லன். ஸோ எனக்கு வில்லனா இருக்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படி இல்லை. இல்லை, அது வில்லன் வந்து நமக்கு எல்லாருக்குள்ளேயும் வில்லன் இருக்கான். ஹீரோவா இருக்கிறது தான் கஷ்டம். வில்லனை ஈஸியாக நம்ம சொல்லிட முடியும், வில்லனை ஈஸியாக சொல்லிட முடியும். ஹீரோவை வெளில கொண்டு வரது வந்து ஒன்று நம்ம காரணம் சொல்கிறோம், இல்லைங்க நமக்கு எதுக்கு டைம் இல்லைங்க, ரோட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட நமக்கு ஏங்க அது அப்படி போயிடும். ஸோ ஹீரோவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வில்லனாக இருக்கிறது ஈஸியாக, நம்ம எல்லாரும் வில்லன் தானே. ஸோ எவ்ரி ஒன் வில்லன். ஸோ அது ஈஸியாக சொல்லிடுவோம் வெளியில் வர. ஸோ ஹீரோ பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரும் வில்லன் ஆகிட்டீங்க. இல்ல அப்படி சொல்லல, நான் வந்து அது அப்படி அந்த ஒரு கிரே ஷேட் வில்லன்றது வந்து எல்லாரும் நம்ம ஈஸியா டே டு டே லைஃப்ல எங்கேயா ஒரு டைம் வந்து காமிச்சிருவோம். யாருக்கிட்டையாவது நம்ம அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட, அம்மா கிட்ட யார்கிட்டயாவது கோவப்பட்ட கூட அது வில்லத்தனம் தான். அது வந்து நம்ம அன்பா பேசியிருக்கலாம். அதை அவங்க 2 இட்லி எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க சாப்பிடலாம் போதும் சொல்றோம்ல அப்படின்னு சொன்னா அது ஒரு வில்லத்தனம் தான். வேணாமா போதுமானு கூட சொல்லலாம். நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏதோ காட்டும், அது வில்லத்தனம் தான். அது ஹீரோவா இருக்கிறது வேற. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்றது, இல்லம்மா போதுமா வேண்டாம் அப்படின்னு சொல்றது நம்மளால சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிற ப்ரெஷர்ல. ஸோ அந்த மீனிங்லாம் சொன்ன வில்லனா அப்படி. நான் வில்லன் அவரை சொன்னது என்னன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் கடல்ல ஒரு 30-40 days ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே டைம் தெரியாது, காலையில சீக்கிரமா கடலுக்குள்ள போயிடுவோம். ஆனா இப்படி அவரு ஒரு டேர் டெவிலா இல்லை அப்படின்னா இதை புல் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ மென்ட். ஹி வாஸ் லைக் தட் ஆன் செட்ஸ். തൃപ്തി ആയില്ലെങ്കിൽ വൺസ് മോർ എന്നൊക്കെ നമുക്കത് വളരെ സൗമ്യമായിട്ടാണ് എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുള്ളത്. അപ്പോൾ നമുക്കത് ചെയ്യാതെ ഇരിക്കാനൊന്നും തോന്നില്ല. സാർ ഓക്കെ സാർ നമുക്ക് ചെയ്ത് നമുക്കതിന്റെ ബെറ്റർമെന്റ് അല്ലേ നമ്മൾ നോക്കുക. സാർ അതാണ് ഭക്ഷണം, അതൊക്കെ വളരെ പ്രശ്നമായിരുന്നു. അതായത് സാർ ആക്ഷൻ രാവിലെ വന്ന് ആ ചെയറിൽ ഇരുന്ന പിന്നെ രാവിലെ തീരുന്നതാണ് കണക്ക്. അപ്പൊ അങ്ങനെയൊക്കെ ഉള്ളൊരു ഇതുള്ളൂ. പക്ഷെ വെരി ഗുഡ് ഹ്യൂമൻ ബീങ്, ഐ ഹാവ് ടു ടെൽ യു. അത് ഭയങ്കര നല്ലൊരു മനുഷ്യനാണ്. എല്ലാവരെയും മനസ്സിലാക്കി കാര്യങ്ങൾ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്യുന്ന ഒരാളാണ്. എനിക്ക് തോന്നുന്നു ഞാൻ ഡീസലിനെ പറ്റി കഴിഞ്ഞ 2 കൊല്ലമായിട്ട് പറയുന്നുണ്ട്. ഏതാ പുതിയ പടം എന്ന് ചോദിക്കുമ്പോൾ ഞാൻ പറയുന്ന ആദ്യത്തെ പടം ഡീസലാണ്. ഡീസൽ എവിടെയോ എപ്പോഴും ഒരു സാധനം നമ്മുടെ മൈൻഡിൽ വരില്ല. നമ്മൾ കഥ കേൾക്കുമ്പോഴും നമ്മൾ വർക്ക് ചെയ്യുമ്പോഴൊക്കെ നമുക്ക് തോന്നില്ലേ, ഇതൊരു വേറൊരു സാധനമാണ്, നല്ലൊരു ഇതിലേക്ക് വരികയാണ് എന്നുള്ളൊരു തോന്നല് എവിടെയോ ഒരു ഇത് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. ഇനിയെല്ലാം ബാക്കിയെല്ലാം പ്രേക്ഷകരുടെ അടുത്ത് ഇപ്പോ ഹരീഷ് നേരത്തെ പറഞ്ഞവരെ, ഹരീഷ് പോലും അറിഞ്ഞിട്ടുണ്ടാവില്ല ലബ്ബർപന്ത് ഇവിടെ നമ്മൾ അത്രമാത്രം സ്വീകരിച്ചിട്ടുണ്ടല്ലേ. അത്രയും ആക്സെപ്റ്റ് ചെയ്തൊരു ഫിലിമാണ്. தெரியுமா அது இங்க இட் வாஸ் லைக் பயங்கர ஒரு நிறைய பேசினாங்க அதை பத்தி. ஸோ ஐ திங்க் ஒரு இன்டர்வியூல லாலிட்டன் சார் கூட சொல்லியிருந்தாங்க, லப்பர்பந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி കമ്മിങ് ഫ്രം സച്ച് എ ലെജൻഡ്. ഇപ്പൊ നേരത്തെ സ്വാസിയുടെ ഒക്കെ കാര്യം പറയുമ്പോൾ സ്വാസി ഒരു ഡിഫറെന്റ് ആയിട്ടുള്ള ഒരു ഇതിൽ നിന്ന് നമ്മൾ മലയാളികൾ പോലും കണ്ടത് തമിഴ് ഫിലിമായിട്ടുള്ള ലവർബന്തിലാണ്.